சிதம்பரத்தில் போலி சான்றிதழ் தயாரித்ததாக அண்ணாமலை பல்கலைக்கழக அதிகாரி அளித்த புகாரில் தீட்சிதர் உட்பட இருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். ஏஎஸ்பி உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் தீட்சிதர் சங்கர் உள்ளிட்ட இருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகமுத்து இணைப்பில் காத்திருக்கிறார். நாகமுத்து, புகார் குறித்தும் புகாரில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்களது விவரம் குறித்தும் விரிவான விவரங்கள். நிச்சயமாக சிதம்பரத்துல போலி சான்றிதழ்கள் தயாரித்ததாக இருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். குறிப்பாக இந்தியா முழுவதிலும் இருக்கின்ற 5000க்கும் மேற்பட்ட இந்த போலி சான்றிதழ்கள் தயாரிக்கப்பட்டதாக ஒரு அதிர்ச்சி தகவலானது கிடைத்திருக்கிறது. சிதம்பரம் நகர்ல சிதறி கிடைந்த இந்த பல்கலைக்கழக சான்றிதழ்களை பார்த்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய ஊழியர் ஒருவர் புகார் அளித்ததன் அடிப்படையில் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சிதம்பரம் ஏஎஸ்பி கிட்ட இந்த புகார் போகுது. இந்த புகாரின் அடிப்படையில அமைத்து போலீசார் தீவிர விசாரணையில மேற்கொள்றாங்க. அப்போது பாத்தீங்கன்னா இந்த சான்றிதழ்கள் தயாரித்ததாகவும் கல்வி நிறுவனங்கள்ல சான்றிதழ்களை போலியாக தயாரித்தது ஒத்துக்கொண்டதன் அடிப்படையில சங்கர், நாகப்பன் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க. மேலும் இவர்களிடமிருந்து பாத்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட போலி சான்றிதழ்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்புல அதிர்ச்சி தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கிள்ளை காவல் நிலையத்தில் இந்த இருவரையும் அழைத்து இவர்களிடம் இருந்து 2 கம்ப்யூட்டர்கள், லேப்டாப், பிரிண்டர், செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்திருக்கிறாங்க. இது இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா கடலூர்லயும் சிதம்பரம் பல்கலைக்கழக வட்டாரங்கள்லயும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தங்களது தகவல்களுக்கு நன்றி வினோத்.